நேற்றுக்கான எபிசோடில் சௌந்தர்யா கண்ணியனுக்கு சரியான ஒரு செருப்படி வந்து கொடுத்தாங்க. வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கண்ணியன் வந்து சொல்லியிருப்பான் இல்லையா, சௌந்தர்யாவுக்கு வந்து யாரும் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது வந்து எங்கள் திறன்லாம் போட்டு பண்ணிகிட்டு இருப்போம். அதை வந்து இந்த 12 பேர் மட்டும் பார்க்கல, வெளியே பல கோடி பேர் பார்க்குறாங்க. அந்த மாதிரி இடத்துல சௌந்தர்யா எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அப்படிள்ளது எதையாவது ஒன்று அசால்ட்டாக பண்ணுமா, அசால்ட்டாக பண்ணிட்டு அட்டை சீக்கிங் வந்து பண்ணிட்டு போயிடும். அதனால வந்து நாங்கள் போட்ட உழைப்பு கூட சௌந்தர்யா ஒன்றும் பெருசாக உழைப்பு போடாமல் அசால்ட்டாக வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. அதனால் மக்கள்லாம் வந்து சௌந்தர்யா ஓட்டு போடாதீங்க, யார் உண்மையாக உழைச்சாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஒரு தந்திரமாக ஒரு விஷயத்தை வந்து பேசியிருப்பான். மக்கள் மனசில் பதிய வச்சுருப்பான். இந்த மாதிரி சௌந்தர்யா வந்து ஒன்றுமே பண்ணல, நாங்கள் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு தான் சௌந்தர்யா வேறு லெவலில் சம்பவம் பண்ணி விட்டாங்க. அதாவது இங்கே இருக்க நிறைய பேர் வந்து நானாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சீன் போட்டு பேசியிருக்காங்க. ஆனால் சில பேர் இங்கே நடிக்கிறாங்க, சில பேர் பொய் சொல்கிறாங்க, சில பேர் அதே மாதிரி வந்து பேச்சை மட்டுமே வச்சு பிழைக்கிறாங்க. அப்படின்னோடனே மூஞ்சி வந்து செத்து போச்சு. சில பேர் நானாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சில பேர் நடிக்கிறாங்க. அப்படின்னோடனே ஜாக்லின் மூஞ்சி செத்து போச்சு. பொய் சொல்கிறவங்க இருக்காங்க அப்படின்னோடனே மஞ்சுரி மூஞ்சி செத்து போச்சு. பேச்சை மட்டுமே வச்சு சில பேர் வந்து பிழைக்கிறாங்க அப்படின்னோடனே கண்ணியகுமாரோட மூஞ்சி வந்து செத்து போச்சு. வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா செருப்படி வந்து கொடுத்துட்டு, சார் இந்த மாதிரிலாம் ஆட்கள் இருக்காங்க சார், ஆனால் எங்களுக்கு என்ன வர முடியுமோ அதான் சார் நாங்கள் பண்ண முடியும், நாங்கள் நானாக தான் சார் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டது இருக்கு இல்லையா. அப்படியே இந்த கண்ணியகுமாரனுக்கும் அப்படியே ஒரு செருப்படி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த நடிகை நடிச்ச தெரியுது இல்லையா, ஒரு வாரமும் ஒருத்தன்ட்ட எவனுக்கு வந்து கைதட்டல் வருதோ அவன்கிட்ட போய் ஒட்டிக்கிட்டு உட்காந்துருக்கு இல்லையா இந்த ஃபேக்லின், அதுக்கு பொய்காரியாக இருக்கக்கூடிய மஞ்சுரிக்கு 3 பேர்த்துக்கு வச்சு செஞ்சு விட்டதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இதில் நேற்றுக்கான எபிசோடில் வந்து பாருங்களேன், நேற்றுக்கும் சௌந்தர்யா மேலே தான் வந்து இந்த எபிசோடே வந்து ட்ராவல் ஆகி போகுது. ஏன்னா இந்த கண்ணியெல்லாம் டைட்டில் உண்டார் அப்படின்னா இவரெல்லாம் என்ன ஒரு அளவுக்கு லாய்க்கில் அவன்லாம் ஒரு கண்டென்ட் எதுவுமே கொடுக்கல. இவனெல்லாம் டைட்டில் உண்டான்னு சொல்லிட்டு சில குரூப் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. இவனுக்கு பிஆர் வேலை செஞ்சுட்டு உட்காந்துருக்குது. இவனுக்கு என்னென்னா வாய் மட்டும்தான் வச்சுருக்கான். அதுவும் வாய் வந்து ஒரு இதாக இல்லை, அடுத்தவங்களை டீக்ரேட் பண்ணணும். சவுண்டு சொன்ன மாதிரி அடுத்தவங்க தப்பை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் இவனோட வேலையாக இருக்கே ஒழிஞ்சு இவன் ஒன்றும் பெருசாக கிழிச்ச மாதிரி தெரில அப்படிங்கிறதான் ஃபேக்ட்டு. ஆனால் சவுண்டு நேற்று மாசாக பண்ணி விட்டுச்சு. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.